இப்போ ஒரு மூவி பார்க்குறதுக்கு முதல்ல ரிவ்யூ பார்க்குற மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷார்ட்டாக என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் இருந்தே எப்படி ஃபோனை யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம 5வது வீடியோ என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 வீடியோ செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விட்டுறேன். கட்டாயம் அந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன செய்யணும், டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு எப்படி ஃபைனலாக அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்கான நாலேஜ் தான், பட் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வீடியோக்கு முக்கியமான விஷயம் டைட்டில். நம்ம என்ன தான் வீடியோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தம்ப்நெயிலோட கீழவே இருக்கும் டைட்டில். அந்த டைட்டிலை பார்த்துட்டு தான் அது தேவையா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்துட்டு வருவாங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. பட் அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் எழுதுங்க. டைட்டில் எழுதும்போது எப்போவும் 50 லெட்டர்ஸ்க்குள்ளவே டைட்டில் எழுதுங்க. அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, டைட்டில் எப்போவும் சின்னதாக எழுதுங்க, ஷார்ட்டாக எழுதுங்க. ஒரு டைட்டில் பார்க்கும்போது ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, அவுட் எக்ஸ்போர்ட் அவர் வீடியோ. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக இருந்தாலும் பட் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டைட்டில் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும்னு பார்ப்போம். முதலாவது டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டைட்டில் எழுதிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் வீடியோ பார்க்க வருவாங்க. இப்போ ஒரு மூவி பார்க்குறதுக்கு முதல்ல ரிவ்யூ பார்க்குற மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷார்ட்டாக என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டை ஒரு 3-4 லைனுக்குள்ளே சின்னதாக சொல்லிவிடுவோம். நம்ம வீடியோவோட ரிலேட்டிவான டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் வீடியோஸ், ஹவு டு எடிட்டிங், ஹவு டு அப்லோட் வீடியோஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் போட்டு எழுதி வச்சுப்போம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஃபைனலே அடியில் உங்களோட கண்டென்ட் டீட்டெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட டீட்டெயில், அது எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை மேலோட்டமாக பார்த்தாச்சு. இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலாவது உங்கள் மொபைலில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பிறகு அப்லோட வீடியோன்னு இன்னொன்று இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய கேலரி வரும். நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். பிறகு இந்த மாதிரி ஒன்று வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வீடியோக்கான டைட்டிலை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோக்கான டைட்டில் ஹவ் டு கிரியேட் வீடியோஸ் இன் iMovie. அதுக்கு பிறகு எட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் முதல்ல எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. இல்லைனா இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மொபைல் நோட்லேயே எழுதி வச்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம வீடியோவை யார் பார்க்கணுன்னு சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா பப்ளிக் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா அன்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அன்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இப்போவே வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த டைமில் எப்போ பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பப்ளிக் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ப்ரீமியர்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது நம்ம வீடியோவை அப்லோட் ஆகிறதுக்கு முதலே எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ வீடியோ அப்லோட் ஆகும்போது லைவாக வீடியோ போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சைடில் எல்லோரும் கமெண்ட்ஸில் பேசிக்கிடுவாங்க. அந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்கல்ல, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த எட் பிளேலிஸ்ட்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நம்ம இந்த வீடியோ எந்த பிளேலிஸ்ட்டில் வருமோ அதை நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அதுக்கு இந்த வீடியோவை எட் பண்ணி விடலாம். இந்த பிளேலிஸ்ட்டுக்கு கொடுக்குறதும் ஒரு கட்டாயமான விஷயம் கிடையாது, பட் கொடுத்தா நல்லா. அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ சிறுவர்களுக்கான வீடியோவாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைனா நோ கொடுங்க. இந்த வீடியோ சிறுவர்களுக்கான வீடியோ இல்லை, ஸோ நான் நோ கொடுக்குறேன். அவ்வளோதான். அதுக்கு பிறகு வீடியோ அப்லோட் ஆகிடும். சிம்பிள். பார்த்தீங்களா வீடியோ எப்படி அப்லோட் ஆகுதுன்னு. இப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ இல்லைனா அப்லோட் பண்ண பிறகோ இல்லைனா வீடியோவை பப்ளிக்கு கொடுக்கறதுக்கு முதலையோ நம்ம தம்ப்நெயிலை மாற்றணும். தம்ப்நெயிலை எப்படி மாற்றணும்னா, முதலாவதாக ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுவோம். அதில் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுவோம். பிறகு மேலே பென்சில் ஐக்கன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதே மாதிரி இன்னொரு பென்சில் ஐக்கனும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி கஸ்டம் தம்ப்நெயில் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த தம்ப்நெயிலை இதுக்கு எட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை நான் 3வது வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலன்னா கட்டாயம் எப்படி ஈஸியாக மொபைல் ஃபோனில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த வீடியோவையும் கட்டாயம் பார்த்துடுங்க.
அண்ட் ஃபைனலி 2 விஷயம் செய்யணும். அந்த 2யும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் பாப்அப் கார்டு, அடுத்து எண்டு கார்டு. இந்த பாப்அப் கார்டு வந்து நம்ம வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மேலே ஒரு லிங்க், இன்னொரு வீடியோட லிங்க்கை போட்டு விடுறது தான் பாப்அப் கார்டு. அண்ட் எண்டு கார்டுனா ஒரு வீடியோ முடியும் போது வியூவர்ஸ் அடுத்து என்ன வீடியோ பார்க்கணுன்னு நம்ம இந்த வீடியோட முடிவிலேயே சின்னதாக தம்ப்நெயிலோட ஒரு லிங்க் இருக்கும். அது போடும் பட்சத்தில் வியூவர்ஸ் அடுத்த வீடியோஸையும் பார்க்கலாம். மேபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தெரியும். கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ சொல்கிறது எல்லாம் ஒரு 4-5 வீடியோஸ்லேயே எதுவும் நடந்துடாது. நீங்கள் ஒரு வருஷத்துலேயே ஒரு 50-100 வீடியோஸ் போட்ட பிறகு தான் இது எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ கட்டாயம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இதை நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி 1 இயர் கேப் விட்டு தான் இப்போ கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அடுத்தடுத்து ட்ராவல் வீடியோஸையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ் மிஸ் ஆனாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிஸ்டர் மேகா. நன்றி, வணக்கம்.